கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 105ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகள் என்ன என்று சொல்லி கேட்டால் 105ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 15 வசனங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக 1 நாளாகமத்தையும் இந்த 105ஆம் சங்கீதத்தையும் நான் குறிப்பிட்ட வசனங்களை புரட்டி பார்த்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏன் இந்த தகவல் என்று சொன்னால், இதை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தாவீது தான் எழுதியிருக்க வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது எழுதப்பட்டு பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. ஆகினாலேயே, அந்த காரணத்தினாலேயே இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் ஏகமனதாக முடிவு செய்கிறோம். இந்த அற்புதமான இந்த தாவீதின் சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் தாவீது, அவர் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுவது என்று சொல்லி இவைகளெல்லாம் சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. வாட் யூ மீன் பை சீக்கிங் காட்? சீக்கிங் காட் இஸ் ரிமெம்பரிங் ஹிஸ் மிராக்கிள்ஸ் அண்ட் வர்ஷிப்பிங் ஹிம். கர்த்தரை தேடுவது என்று சொல்லுவது அவருடைய அற்புதங்களை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இன்றைக்கு கவலையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு ஒரு வழி என்ன என்று சொல்லி கேட்டால், எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நினைத்தால் கவலைப்படுவீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும். இருதயம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு அற்புதமான வழியை சங்கீதக்காரன் சொல்லியிருக்காருல்ல, ஏன் நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது? இவர் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன், அந்த உடன்படிக்கையை 1000 தலைமுறைக்கு அந்த உடன்படிக்கையை வாக்குத்தத்தமாக நினைவு கூறும் தெய்வம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களை இந்த சங்கீதக்காரன் அற்புதமாக இணைத்து கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகினால நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற விஷயங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது நமக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்திலே அவருடைய விஷயங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் எதையெல்லாம் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், எகிப்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த விஷயங்களை எல்லாம் இவர் லிஸ்ட் அவுட் பண்ணுகிறார். அந்த தேசத்தை இந்த சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 23வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் சொல்லுகிற விஷயங்களை கவனியுங்கள். 27வது வசனத்தில், இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். காம் என்று சொல்லி குறிப்பிடும் பொழுது சேம் காம் யாப்பேத், நோவாவினுடைய புத்திரர்கள். அதிலே காம் செய்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது என்பது நாம் எல்லாரும் அறிந்த செய்தி. அந்த சபிக்கப்பட்ட அந்த வம்சத்திலே வந்த அந்த ஜனங்கள் வாழ்கிற பூமியிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அவர்களுடைய காரியங்களை கவனித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார், ஆரோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதிலே அவருடைய விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். அவர் இருளை அனுப்பினார், அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் என்று சொல்லி எதை அவர் அங்கே வரிசைப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், 10 வாதைகள், எகிப்தில் ஆண்டவர் அனுப்பின வாதைகள், அவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள்.
இதிலே சங்கீதக்காரன் ரொம்ப ஹைலைட்டா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல வருகிற விஷயம் 37வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எதை மேற்கோள் காட்டுகிறார்? யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். மோசே அவர்களுக்கு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? நீங்கள் எகிப்தை விட்டு போகும் பொழுது எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேளுங்கள் என்று சொல்லி மோசே சொல்லி இருந்தார். அதன்படியே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஏராளமான வெள்ளிகளையும் பொன்னுடைமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள், எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 105ஆம் சங்கீதத்திலே எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். ஏங்க, யாராவது நீங்க யோசித்து பாருங்க, வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து அனுப்பும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா? துக்கத்தான படணும். ஆனால் எகிப்தியர் பயந்து போய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் போகிறதுனால அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. அவர்கள் வெள்ளி உடைமைகளோடும் பொன்னுடைமைகளோடும் புறப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதனுடைய பொருள் என்ன? அது ஒரு அற்புதம். அது என்ன அற்புதம் என்று சொல்லி கேட்டால், 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைகள், அவர்களுக்கு கூலி இல்லை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி சரியாக கிடைக்கவில்லை. கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். எப்படி அற்புதம் செய்தார்? 400 ஆண்டுகளாக இவர்கள் செய்ததனுடைய வேலைக்கான கூலியை ஒரே நாளில் கொடுத்து இவர்களை எகிப்திலிருந்து வெளியே அனுப்பி வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்த பொழுது இவர்கள் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் இவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்கிறார்கள். வேண்டியதை எடுத்துக்கொண்டு வெளியே போனால் போதும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? 400 ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு கூலி கிடைக்கவில்லை, நாங்கள் நஷ்டத்திலே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை, உடை இல்லை என்று சொல்லுகிற அத்தனை புலம்பல்களையும் ஆண்டவர் கேட்டார். ஒரே நாளில் அவர்கள் இழந்த அனைத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்து அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினாரே. அப்படிப்பட்ட அற்புதங்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆம், நானும் நீங்களும் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் எவைகளெல்லாம் இழந்தோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோமோ அவைகளை எல்லாம் பன்மடங்காக திருப்பி கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். அவர் எப்படி கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படித்தான் கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரே தவிர வெறுங்கையாய் அவர்கள் வெளியே வரவில்லை. வெள்ளி உடைமைகளோடும் பொன்னுடைமைகளோடும் அவர்கள் வெளியே வந்தார்களே. அப்படிப்பட்ட அற்புதங்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெள்ளி உடைமைகளோடும் பொன்னுடைமைகளோடும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை புறப்பட பண்ணின அதே தேவன் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எவற்றையெல்லாம் இழந்தோமோ, எவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினோமோ, அந்த நஷ்டங்களை எல்லாம் லாபங்களாக மாற்றி கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிறார். ஆகினால அவருடைய அற்புதங்களை நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். வெள்ளி உடைமைகளோடும் பொன்னுடைமைகளோடும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். காமின் தேசத்திலே அற்புதத்தை செய்த தேவன், புறஜாதிகளுடைய மத்தியிலே, புறஜாதிகளுடைய தேசத்திலே அற்புதங்களை செய்த தேவன், சபிக்கப்பட்ட தேசத்திலே ஆசீர்வாதத்தோடு இந்த மக்களை வெளியே அனுப்பின ஜீவனுள்ள தேவன், இந்த பூமியிலே நாங்களும் ஆண்டவரே நஷ்டப்பட்டு விட்டோம், கவலையோடு இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த கால வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து மகிழ்ச்சி உண்டாக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற சகல விதமான நன்மையான இவுகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள், துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரிலும் பெருகுவதாக. ஷலோம்.